இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008, மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016ஆம் ஆண்டும் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில் மூழ்கிவிடும். இங்கு எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர் ஆகும். அதே மாதிரி மரியானா அகழியின் ஆழம் 10,994 மீட்டர் பவர் மைனஸ். இங்கு கடலின் ஆழத்தை மீட்டர் பவர் மைனஸ் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். இதில் கேட்கக்கூடிய கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன, மரியானா அகழியின் ஆழம் என்ன மற்றும் கடலின் ஆழத்தை எந்த குறியீட்டால் குறிப்பிட வேண்டும் என்று கேட்பாங்க. ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டு மெக்கலன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் அமைதி என்பதாகும். இதில் கேட்கக்கூடிய கேள்வின்னு பார்த்தா, பசிபிக் என்று பெயரிட்டவர் யார் மற்றும் பசிபிக் என்பதன் பொருள் என்ன என்று கேட்பாங்க. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ராம் அதிக மழை பெய்யும் பகுதியாகும் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி ஆகும். இதில் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அதிக மழை பொழியும் பகுதி எது என்றும் குறைவான மழை பொழியும் பகுதி எது என்றும் கேட்பாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் கீழே கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். இந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். இதை கரெக்டாக வரிசையாக வச்சுக்கோங்க. தமிழை பொறுத்தவரையும் 5வது இடத்திலும், ஹிந்தி 1வது இடத்திலும், தெலுங்கு 3வது இடத்திலும் உள்ளது. வரிசையாக வச்சுக்கோங்க.